வணக்கம் பானு. மகாத்மா காந்தியடிகளின் மறைந்த நாளானது ஜனவரி 30ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களாலும் இந்திய மக்களாலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்திய சுதந்திரம் பெற முக்கிய பங்காற்றியவர் மகாத்மா காந்தி. அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து அறவழியில் போராட்டம் நடத்திய அவரை 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். மேலும் இந்த நாள் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய துக்க நாளாக அமைந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய மற்றும் முதன்மை பங்காற்றிய மகாத்மா காந்தியின் நினைவு தினமான இன்றைய தினமே இந்தியாவில் தியாகிகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டுமே அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தி மறைந்த ஜனவரி 30ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டு மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினம் இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. காந்தியடிகளின் நினைவு தினமான இன்று தியாகிகள் தினமும் அனுசரிக்கப்படுவதால் இந்த ஆண்டு தியாகிகள் தினத்தை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்னலிலுமே 11 மணி முதல் 11:02 மணி வரையில் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலியானது அந்தந்த சிக்னலில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினரால் அனுசரிக்கப்பட்டது. அதே போல சிக்னலில் அதே போல வண்டிகளில் நின்று கொண்டிருந்தவர்களுமே இன்று தியாகிகள் தினத்தை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்னலிலும் 2 நிமிடம் இந்த தியாகிகள் தினத்தை முன்னிட்டு மௌன அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர்களின் வீர செயல்களை இன்றைய தலைமுறையினருக்கு தெரிவிப்பதின் நோக்கமாக இன்று தியாகிகள் தினமான இன்று சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்னலிலுமே 2 நிமிடம் மௌன அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருக்கிறது. பானு, தகவலுக்கு நன்றி மாயவதி.